Hi friends, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ரீசெண்டாக போயிருந்த கன்னியாகுமரி ட்ரிப் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 9 o'clock போல் திண்டுக்கல்லேருந்து கிளம்பி ஒரு 2:30 நாங்கள் கன்னியாகுமரியில் ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வழியில் நிறையா சைட் சீயிங், அப்புறம் ஒரு டியர் சாங்சுரி, அப்புறம் வந்து எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 50 rupees பே பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் எதுன்னா அன்னை ரெசார்ட் அண்ட் ஸ்பா. நாங்கள் இவங்களோட டைரக்ட் வெப்சைட்லேயே ரூம்ஸ் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு அப்போதைக்கு அங்கே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வெல்கம்லாம் சூப்பராக பண்ணாங்க. சங்கு மாலை, அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து நல்லா வெல்கம் பண்ணாங்க. ஸோ அந்த ஹேம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு எங்கள் ரூம் பேக் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பேட்டரி கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எப்போ நீங்கள் பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃப்ரண்ட் போகணுன்னாலும் இல்லை ரெஸ்டாரண்ட் வரதா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்களே பிக்கப் பண்ணி போகணும் என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஸ்லோப்புங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஸோ அந்த கார் பார்க்கிங்கில் அந்த கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீமியம் சூட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரூம் டூரை பார்க்கலாம். ஸோ ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெல்கம் ட்ரேயில் ஸ்நாக்ஸ் ட்ரேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோன்னா சார்ஜ் பண்ணுவாங்க செக் அவுட் பண்ணுறப்ப அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ப்ளஸ் அதுலேயே நோட்டீஸ் மாதிரியும் ஒட்டியிருந்தாங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி. அது ஒன்று தான் அவங்கள்ட்ட டிஸ்அட்வான்டேஜ். வேறு எல்லாமே சூப்பர் நீட். ஸோ இது பின்னாடி ஒரு ஓப்பன் வெராண்டா. ஸோ இதில் கார் பார்க்கிங், அப்புறம் ஆக்டிங் டிரைவர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கும் அங்கே 2 ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சி வியூ ரூம் தான் புக் பண்ணிடலான் இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அது கிடைக்கல. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிடச்சிச்சு. அண்ட் அதுலேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சர்ச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே சர்ச் போயிட்டு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மாதாவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் விவேகானந்தர் ஃபோர்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோர்ட் போனால் அங்கே ரொம்ப கூட்டம். விஐபி கியூவில் நின்றுட்டு 1 personக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் நினச்சோம் சரி விவேகானந்தர் இதுக்கு போகிறதுக்கு தனியாக கூப்பிட்டு போவாங்க விஐபி கியூவில். பார்த்தா அந்த லைன் இல்லாமல் இருக்கிறதுக்கு விஐபி கியூ. ஸோ அங்கே வெயிட் பண்ணிவிட்டு போட்டில் ஏரியா உட்காந்து சி வியூஸ்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ராக் ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு சுற்றி நல்ல ஒரு சி வியூ நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருவள்ளுவர் சில ஃப்ரண்ட் சைட் பார்க்கலான்னு இருந்தோம். பட் அங்கே சில பேர் அலோவ் பண்ணல, ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால. அப்புறமா போட்லேயே ஒரு 10 to 15 minutes அப்படியே கடல்லே இருக்கிற மாதிரியே சேல் பண்ணிகிட்டே போனாங்க. ஸோ அதோட நாங்கள் கன்னியாகுமரி ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாகர்கோவிலில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதையும் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வீடியோஸில் நிறையா லேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் 3 years கழிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
இடையில எங்க தம்பி வேற கேமரா வாங்கலுக்கு இங்க இருக்கன்னு கொஞ்சம் வந்து வியூஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்காது. ஸோ இனிமே வர வீடியோஸ்ல வந்து கரெக்டா வந்து அதை நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ அண்ட் கிவ் யோர் சப்போர்ட். ஐயோ ஐயோ